சந்திரயான் 2 ஏவுறதுல சவால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம முதல்ல வந்து 15ஆம் தேதி ஜூலை 15 அனுப்புறதாக ஆரம்பித்தோம். ஆனால் முதல் பல தடைகளை தாண்டி பல பரிசோதனைகளை தாண்டி இங்கே வந்திருந்தாலும் கூட கவுண்ட் டவுன் வரும்போது கிட்டத்தட்ட 56 நிமிஷத்துக்கு முன்னால் அது நிறுத்தி வச்சிட்டோம். நிறுத்தி வச்சுட்டு திரும்பி எதனால் அந்த தடங்களை வந்துச்சு அப்படின்னு பார்த்துட்டு சரி பண்ணிவிட்டு இப்போ சரியாக இருக்கும் பொழுது முதல்ல என்ன இது மாதிரி திட்டம் போட்டிருந்தோமோ அந்த திட்டத்தை மாற்ற வேண்டிய அமைப்பு இருக்குது. மாற்றி அமைச்சத்த முடியும். ஆனால் இந்தியாவுக்கே உரிய இந்த பயண திட்டம், அதாவது பலமுறை பூமியை சுற்றிட்டு அப்புறம் நிலவுக்கு போய் நிலவை சரியான பாதையில் அடைஞ்சிட்டு நிலவை பலமுறை சுற்றிட்டு அப்புறம் சரியான இடத்துல வந்து செப்டம்பர் முதல் வாரம் இறங்குறது அப்படிங்கிறது. ஏன்னா அந்த இடத்தில் இறங்க வேண்டிய இடமும் இறங்க வேண்டிய தருணம் ரொம்ப முக்கியமானது. ஏன்னா அப்போ தான் வந்து அந்த இடத்தை நோக்கி நாம் வருவோம். ரெண்டாவது, அந்த இடத்தினுடைய சூரிய ஒளி இருக்கும். அங்கே இறங்கக்கூடிய விக்ரம் அப்படிங்கிற 4 கால் இருக்கக்கூடிய அந்த மெதுவாக இறங்கக்கூடிய கலர்னு சரி, அதில் நிலவில் அப்புறம் இறங்கி பயணிக்கக்கூடிய பிரக்ஞான் அப்படிங்கிற 6 சக்கர வண்டியும் அந்த தருணத்தை நோக்கி தான் போக முடியும். ஆனால் இப்போ ஒரு 7 நாள் நம்ம இழந்துட்டோம். இருந்தாலும் நம்ம இந்த பயண திட்டம் இது வந்து அதனுடைய ரொபோஸ்ட்னஸ் அப்படிம்பாங்க, அதனால திருப்பி போக முடியும். ஏன்னா நிலவை நாம் போய் அடையக்கூடிய நேரம் வந்து ஒவ்வொரு மாதத்தும் 2 முறை அந்த அந்த பகுதிக்கு வருது. அதாவது குறைந்த எரிபொருளே நான் போய் சேரணும் அப்படிங்கிற பொழுது இப்போ பூமி இருக்குது அப்படின்னா பூமிக்கு மேலே, அதாவது பூமி சுற்றிக்கிட்டே நிலவு போனாலும் அது அப்படியே ஒரு சுற்றி வராமல் மாதத்துக்கு 5 டிகிரி மேலே 5 டிகிரி கீழே வர்ற மாதிரி வரும். ஆனால் நிலவு வந்து அது மாதிரி போகும் பொழுது அதனுடைய இதுக்கு மேலே போகும் பொழுதும் கீழே வரும் பொழுது ரெண்டு சந்தர்ப்பங்களில் நம்ம போய் நிலவை அடைய முடியும். அதனால தான் சரியாக பார்த்தீங்கன்னா தெரியும், முதல்ல நம்ம இரவு அதிகாலை 12 மணிக்கு மேலே அனுப்புறதாக இருந்துச்சு. அப்போ வந்து அடைவதற்கு ஒரு பக்கம் நோக்கி போகணும். ஆனால் இப்போ வேற ஒரு பக்கத்தில் நிலவு போயிடுச்சு. இப்போ கிட்டத்தட்ட 15 நாள் ஆக போகுது. வேறொரு பக்கத்தில் நிலவு இருக்கும். அந்த நிலவை போய் அடையணும் அப்படின்னா பயணப்படக்கூடிய நேரம் முதல்ல வந்து அதிகாலை நேரத்தில் ஆரம்பிக்கிறோம். இப்போ பிற்பகல் நேரத்துக்கு ஆரம்பிக்கிறோம். கிட்டத்தட்ட 12 மணி நேரம் தள்ளி வருது. அப்போது முதல்ல போகக்கூடிய திசை இப்படி இருந்தாலும் இப்போ போகக்கூடிய திசை வேறு திசையில் வருது. முதல்ல இந்த இடத்துல போய் நிலவை பிடிப்போம், இப்போ இந்த இடத்துல நிலவை பிடிக்கிறோம். அப்போ இப்படி போயிட்டு இருந்தவங்களுக்கு போகலாம், நம்ம இப்படி போகிறோம். அது அந்த 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 ஒரு இதாக இருக்கும். அப்புறம் அங்கே போனால் பிறகு கூட மெதுவாக இறங்க வேண்டியது செப்டம்பர் முதல் வாரத்தில் இறங்குறது. அதற்கான அதே மாதிரி சுற்றிக்கிட்டு அந்த பணிகள் அந்த திட்டத்தை மாற்றி அமைச்சது ஒன்று. இரண்டாவது, இப்படி எல்லாம் மாற்றி அமைச்சாலும் கூட போகக்கூடிய வேலை வந்து எல்லாம் ஒன்று தான். ஜிஎஸ்எல்வி வந்து சரியாக அதனுடைய பாதையில் கொண்டு போய் சந்திரயான் 2 3 பாகங்களையும் ஒட்டுக்காக போடாகணும். அங்கேருந்து சந்திரயான் 2 இருக்கக்கூடிய எரிபொருளை வச்சுக்கிட்டு சந்திரயான் 1 எப்படி போச்சு அதே மாதிரி நிலவை போய் சரியாக அடையணும். நிலவை சரியாக அடையணும்னா இப்போ 14 நாட்கள் தள்ளி போயிருந்தாலும் கூட அங்கே நிலவை அடையக்கூடிய நேரம் அதனுடைய துருவவட்ட பாதை சரியாக அடையணும். அதுதான் முக்கியமானது. ஏன்னா அப்படி நிலவினுடைய துருவம் இருக்குன்னா நம்ம இங்கிருந்து போயிட்டு அந்த இடத்த அடையணும், சரியான நேரத்தை அடையணும். அப்போ அதனுடைய வேகத்தை குறைக்கும் பொழுது இப்படி போய்கொண்டிருந்த நம்முடைய சந்திரயான் பயணம் இப்படி மாறும், இப்படி சுற்றி மாறுற மாதிரி இருக்கும். அதாவது எந்த எரிபொருளுமே இல்லாமல் இப்படி பயணிக்கக்கூடிய ஒரு செயற்கைக்கோளை இப்படி சுற்பாரமாக மாற்றுறதுங்கிறது வந்து இது வந்து ஒரு நிலவை வந்து சரியாக அடைஞ்சா வழியா அதனுடைய ஈர்ப்பு விசையும் நம்முடைய வேகமும் சரியாக அமைச்சு கொடுத்தா வழியா அந்த நேரத்தில் அந்த தருணத்தில் அந்த இடத்துல பண்ணணும். அது முக்கியமானது. அது வந்து சரியாக பண்ணால் தான் நிலவனுடைய துருவவட்ட பாதையில் போக முடியும். இது 2வது சவால். இது எல்லாம் முடிஞ்சாலும் கூட சரியான நேரத்துக்கு வரணும் அப்படின்னா பூமி நிலவு அதனுடைய அச்சிலே சுற்றிட்டு இருக்கு. நம்ம வந்து துருவவட்ட பாதையில் சுற்றிட்டு இருக்கிறோம். அதுக்கான சரியான சரணத்தை பார்த்துட்டு அந்த நம்ம இறங்குவதற்கு முன்பே என்ன திட்டமிட்டமோ அந்த இடம் தானே சரியான பார்த்துக்கிட்டு அப்புறம் நம்ம மெதுவாக இறக்கி திரும்ப 3-4 நாட்கள் இன்னொரு நீள்வட்ட பாதையில் வந்து விக்ரம் இயங்கும். அப்புறம் சரியான தருணம் பார்த்து எல்லாம் சரியாக இருக்குது அப்படின்னு சமைக்கி பூமியிலேருந்து விட்டா பிறகு அதே தானியங்க முறையில் அதனுடைய 800 நியூட்டன் திசை உள்ள திரவ இயந்திரங்களை சரியாக இயக்கி சரியான திசையில் இயக்கி சரியான போக வேண்டிய வேகத்தை குறைச்சிட்டே இருக்கணும். கிட்டத்தட்ட 1 கிலோமீட்டர் வேகம், ஒரு வினாடிக்கு 1 கிலோமீட்டர் வேகத்தில் பயணிக்கூடிய விஞ்ஞானம் பயணிச்சுட்டு இருக்கு. அதை வந்து அதோட வேகத்தை மெதுவாக குறைக்கணும். குறைக்கும் பொழுது சரியான திசையில் குறைச்சி சரியான நேரத்தில் மெதுவாக குறைச்சிட்டு வந்தோம்னா எந்த இடத்துக்கு போய் இறங்குறோமோ அந்த இடத்துக்கு போய் சேரும். அந்த இடத்துக்கு போய் சேர்ந்தாலும் கூட அப்போ வந்து ஒரு 10 மீட்டர் தூரத்துலேருந்து எல்லாம் சரியாக இருக்குதா, அந்த இடத்துல பெரிய கற்கள் எதுவும் இல்லையா அப்படின்னு இன்னொரு முறை படம் எடுத்து பார்க்கணும்.
படம் எடுத்து பார்த்துட்டு எல்லாம் சரியாக இருக்கும் பட்சத்தில் மெதுவாக இறங்கும். இல்லைன்னா கொஞ்சம் அந்த பக்கம் இந்த பக்கம் நகர வேண்டியிருக்கும். நகரும். இது வந்து கடைசி அந்த வினாடி வரை மிக மிக முக்கியமான தருணம். ஏன்னா மெதுவாக இறங்கினாலும் கூட அந்த இடத்துல 4 காலில் ஒரு கால் வந்து பெரிய கல் மேலே இறந்துருச்சுன்னா அது